வெயில் காலத்து போக முடியாதுடா. ஆ காற்றே வராது. வெயில் நேரத்தை தான் எடுத்துட்டு வந்தேன் என் பசங்களை. காலை பற்றி கை பற்றி செய்யாதாங்க. அது நம்ம வாய்ஸ்ல இருக்கிறத எடிட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி இந்த பால்சி வந்து எடுத்துக்கணும். பல்ஸ் நான் பாருங்க எல்லாம் நம்மள தான் தம்பி. வா தம்பி. யாருக்கு கால் வேணும் இதான் வழி. வழி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. படிக்கட்டுலாம் இல்லை, இந்த கல் வழுக்குமா பார்த்துக்குங்க. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. பார்த்து தான் பார்த்து கேமரா தான் வழி காட்டியா. மழையில வர முடியாது அப்பா. இல்லை மழையில வர முடியாது, வெயிலே வர முடியாது. மீன் பிடிக்குதுப்பா வந்து. மீனுப்பா, மீன் வந்து கடிது பார்க்க பார்க்கப்பான்னு காலை. தண்ணி பாருங்க, நல்ல அருமையான சுத்தமான தண்ணி, மூலிகை தண்ணி. கோடி ரூபாய் கொடுத்தா கூட இது மாதிரி தண்ணி கிடைக்காது பாருங்க. அவ்வளோ தெளிவாக இருப்பாருங்க. இதுதான் சுத்தமான மூலிகை தண்ணி. மீன் வந்து என் கால் அப்படியே கில்லுது பயங்கரமாக. ஜெய் நரசிம்மா. என்னப்பா யாருமே இல்லை, நம்ம தான் முன்னாடி போயிடுறா. சரி பிடிக்கலாம் வா. நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. இதுதாங்க வழி. பாதகதை எதுவுமே கிடையாது, இதுதான் வழி. பார்த்துக்கோங்க, இதில் தான் போகணும், கல் மேலே ஏறி. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. வாங்க, புலியிலாம் வந்துட்டு போதும். நான் தான் முன்னாடி போயிடுறேன், இறையாயிட போகிறேன். வாங்க. நான் மட்டும்தான் போயின்னு இருக்கேன் இந்த பாதியில். என் கூட வந்து எல்லாம் பின்னாடி வராங்க, யார் ஒருத்தர் கூட வரல. எங்கள் வீட்டில் எல்லாம் பயந்தாங்க, போகாதீங்க, மழை ஏறாதீங்க, மூச்சு வாங்கும், ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. அந்த நரசிம்மர் என் கூட வந்து என் கையை பிடிச்சி வலிச்சுட்டு போகிறாருங்க. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. பாருங்க தண்ணி பாருங்க. ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. பாருங்க, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா.
ஜெய் நரசிம்மா. என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரிலங்க, இந்த இடத்துக்கு வரத்துக்கு. நான் மனசு ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தேன், உடம்பு முடியல, அப்படி இருந்தேன். நரசிம்மரை பார்த்தோம், அவர் நல்ல ஒரு இது கொடுத்துட்டு என்னை மலை ஏற்றுறாருங்க. நான் நம்ப கூட நம்பலை. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. என் கையை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குங்க. உண்மை. எப்படி மூச்சு வாந்திருமா, எப்படி பேசுகிற பாருங்க. எனக்கு முன்னாடி 2 பேர் போகிறாங்க, உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரில. ஜெய் நரசிம்மா. மழை கிழ பெஞ்சதுன்னா வெள்ளம் இந்த வழியாக தான் வரும். சப்போஸ் வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் தான் வரும், இந்த வழியாக தான் வரும். இந்த வழியாக தான் நடந்து போயிட்டு இருக்கோம், பார்த்துக்கோங்க. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. என் கூட வந்தவங்கள ஒரு 2 பேர் மட்டும் வராங்க. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. ஜெய் ஜெய் நரசிம்மா. ஆமாம்மா, பின்னாடி வந்து யாரும் காணும். இதுதான் வழி பாருங்க. ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. உண்மையிலே எல்லாம் ஒரு நாள் வாங்க, வந்து பாருங்க, பார்க்க வேண்டிய இடம். தண்ணியை பாருங்க, இங்கே இப்படி இருக்கு. காலை விட்டா போதும், மீன் சும்மா கச்சி எடுக்கிறாள். இப்போதாங்க படிக்கட்டு வருது. என் கூட வராங்க. இப்போதான் ஒருத்தவங்க 2 பேர் வராங்க. மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக வெள்ளம் வரும் இந்த பக்கம். அவ்வளோதான். வா வா வா, இதுதான் படி. வா. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. அவர் தம்பி ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு. படி தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம், நல்லபடியாக போயிடுது. முருகா. வா, வர மாட்டீங்களா? வா, போகும்போது கஷ்டாக்கா இதுவாகிடும். பிரிட்ஜெலாம் போட்டிருக்காங்க. அருமையான இடம், அமைதியான சூழ்நிலை, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. என்ன தவறு செஞ்சாலும் பண்ணி நரசிம்மா. மழை கூட இல்லைடாப்பா, படிக்கிட்டு தான்டாப்பா, எனக்கு முடியாது சாமி. தண்ணி குடினா தண்ணி குடிக்கணும். ஒரு தண்ணி குடிக்கூடாது தம்பி, தண்ணி குடிக்கூடாது. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. அஞ்சனையா
போஸ் கொடு இங்கே பார் இங்கே பார். ஆ சாப்பிட்டியா முடிஞ்சுதா? இங்கே பார் ஆஞ்சநேயா போஸ் கொடு இங்கே பார். அதான் பட்டாணி வாங்கி வராங்க. நானும் வந்துட்டேன். ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. இப்போ வரல தண்ணி போடுங்க வாங்கி பெரிய பார்த்து நரசிம்மா எல்லாம் மொத்தமா ஏற்றமாகுது அப்பா. ஏன்டா கீச்சா இது வரைக்கும் ஏறது சேலஞ்ச் இல்லை, இப்பதான் சேலஞ்ச் எனக்கு. பொறுமையாக விட்டு இங்கே பார். சின்ன செடி வீட்டுல இருந்து வச்சிடறான். பாத்தியா உடனே ஜாதி வெளியிறான் பாத்தியா பாட்டுல கூட. பெருமாளே எங்க பெருமாள் தான்டா. உங்க பெருமாள் தான்பா. முருகா என்னப்பா? ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. கோவிந்தா 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 கோவிந்தா. மாமா என் நம்பர் தரேன் அனுப்பிச்சி விடணும். ஆ ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. ஜோலா நரசிம்மா. ஜெய் ஜோலா நரசிம்மா. ஜெய் ஜோலா நரசிம்மா. ஜெய் ஜோலா நரசிம்மா. தண்ணி வரலையாங்க? அடப்பாய் தண்ணி வெயில் காலத்துக்குள்ள வரும்டா. வரலையாங்க பாரு. தண்ணியாங்க. ஜெய் ஜோலா நரசிம்மா. சித்திர வைகாசுக்குள்ள ஊத்தும். ஜெய் ஜோலா நரசிம்மா. ஜெய் ஜோலா நரசிம்மா. கூட அமைச்சா அப்படி போ, நடந்து படி போ. ஜுவாலா நரசிம்மா சுவாமி சந்தடி. ஜெய் நரசிம்மா. ஏய் வா வா, செல்ல மூடு. அதை நான் பார்த்துறேன் வா. இதுதாங்க ஜோலா தீர்த்தம். இது பேர் தான் ஜோலா தீர்த்தங்க. பார்த்துங்க இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி, எப்படியும் ஒரு 1000 அடி ஆழம் இருக்கும். உத்ரா சம்ப தீர்த்தம் பார்த்தீங்களா? பள்ளத்தாக்கு பார்த்துறீங்களா? அதுதான் ஜோலா நரசிம்மர் சன்னதி. பார்த்துங்க. ஜெய் ஜோலா நரசிம்மா. இதுங்க ஜோலா தீர்த்தம். பழத்தை பாருங்க. ஜெய் ஜோலா நரசிம்மாய நமோ நம. ஜெய் ஜோலா நரசிம்மா. பாருங்க. ஜோலா தீர்த்தம் பாருங்க. என் கூட இருந்தவங்க யாரும் பின்னாடி வரல, ஒரே சாங் கொடுத்தா முன்னாடி போயிருக்காங்க. அந்த நரசிம்மர் கூடவே வந்து கூட்டிட்டு போறாருங்க. இங்கே பாருங்க, எல்லாம் ஆண்டவனை பார்த்து வர்றாங்க. ஜெய் ஜோலா நரசிம்மா. ஜெய் ஜோலா நரசிம்மா.
ஜெய் ஜோலா நரசிம்ம, ஜெய் ஜோலா நரசிம்ம. நரசிம்ம இதுதான் இரண்யவதம் செஞ்ச இடம் வதம் பண்ணி பாருங்க. பண்ணி கை இடம் இங்க வர ஆயிரா தான் என்ன தீர்த்தம், என்ன தீர்த்தம்? உத்திரத்தம் வதம் பண்ணி வதம் பண்ணி கை கை ஆவண இடம் பிரகலாதனுக்காக இரணிகாசிப்பை வதம் பண்ணி கை கை கழுவப்பட்ட இடம். கை கழுவப்பட்ட இடம். இரணியகசிபு சொல்ல இரண்யகசிபு இரணியகசிபு வதம் பண்ணி கை கழுவின கை அலம்பின இடம் சொல்ல நீ. இரண்யகசிபு இரணியகசிபு இரண்யகசிபு நரசிம்ம சுவாமி இரண்டனை வதம் செய்து கை கழுவிய இடம். ஜோலாவோட நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நரசிம்மர் இருக்கிற இடம் பார்த்துங்க. இதுக்கு வரணும்னா ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து வரும். மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி வரணும். ஜெய் நரசிம்மா. இந்த சேத்திரம் கருட நட்சத்திரம் கேடமலை கேட மாதிரியே இருக்கும் மூக்கு கேட. அது எங்கே போனோம் நான் காட்டுறவா அப்போ அதுதான். అదే పూనలా మార్చి ఆయుధారిణం శ్రీం నృసింహం మహావీరం నమామి గుణముక్తయే ஆந்திரம்னு குடல் ஆந்திரமாலாதரம்னு குடல் மாலையா சாத்திருந்த ஆள் சுவாமிகள் சம்மானம் பண்ணி உலகத்து எல்லாத்துக்கும் சாந்தி பண்ண மாதிரி நம்மளுக்கு நம்பி இருந்த ஆளுக்கு சாந்தி அனுகிரகம் பண்ணணும்னு இன்னைக்கு நமக்கு இருக்கிறது வெளியில இருந்து சத்ரு யாரும் வெளியில வரமாட்டாங்க. यस्याद्भवः भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्ये स्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारहस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये. प्रह्लादश्रुतिसन्तुष्ट प्रत्यक्षप्रसन्नमूर्तये वरदाभयहस्ताय लक्ष्मीलोलाय मङ्गलम्. हिरण्यस्तम्भसम्भूतिः प्रख्यातपरमात्मने प्रह्लादार्तिमुषे श्रीज्वालानृसिंहाय मङ्गलम्. ज्वाल अहोबिलमालोलः क्रोडकारिञ्जभार्गवाः योगानन्दश्चत्रवट पावनो नवमूर्तयः. நம்ம அகோபில க்ஷேத்திரத்தில் ஹிரண்யகசிபன் சம்ஹாரம் பண்ண இடத்தில் இப்போ நம்ம ஏழ்றது சுவாமிகள் இந்த இடத்துல உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யுர் நமாமியா என்ற மந்திரத்துக்கு அனுசம்பந்தப்பட்ட மூர்த்திகளை நிருசிம்ம சுவாமிகள்னு இந்த இடத்துல சேவிக்க முடியும். சுவாமிகள் ஒரு ஸ்தம்பத்திலேருந்து அவதாரம் பண்ணுற ஸ்வரூபத்திலேயே நிருசிம்ம சுவாமிகள்னு இந்த இடத்துல சேவிக்கலாம். நிருசிம்ம சுவாமிகள் தூணுக்கு ஒரு பக்கம் ஹிரண்யன் ஒரு பக்கம் பிரஹ்லாதன் இருப்பார். இது ஒரு மூர்த்தி. இன்னொரு மூர்த்தி ஹிரண்யகசிபன்னு குடுமி பிடிச்சுண்டு ஈத்துண்டு வர மாதிரி சுவாமிகள் இந்த இடத்துல இருக்கார். இன்னொரு மூர்த்தி ஹிரண்யகசிபன்னு 8 திருக்கையால் சம்ஹாரம் பண்ணுற ஸ்வரூபத்தில் நிருசிம்ம சுவாமிகள் இருந்த இடம் இது. சுவாமிகள் 2 திருக்கை வைத்து கிடக்கும்போது 2 திருக்கை தலையும் காலும் அடிக்காமல் பிடிக்கும்போது இன்னும் 2 திருக்கையால் சங்கு சக்கரத்தை பிடிச்சிட்டு நான் தான் மகாவிஷ்ணு நான் தான் நிருசிம்மன் அப்படின்னு சொல்லி ஹிரண்யனுக்கு தெரிகிற மாதிரி நிருசிம்ம சுவாமிகள் இந்த இடத்துல
ஹிரண்யனுடைய குடல் மாலையா எடுத்துட்டு மாலையா போட்டுக்கிற அளவுக்கு நிருசிம்ம சுவாமிகள் அஷ்டபாகு ஜுவாலாமுகன் நிருசிம்மனா நிருசிம்மன் இந்த இடத்துல கூப்பிடுவார். நிருசிம்ம சுவாமிகள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவ பரமசாந்தி ஆகி பெருமாள் இந்த இடத்துலயே முதலியே சேவை சாதிச்சார். இதே இடத்துலயே அசுரகுலாச்சாரிய சுவாமிகள் சுவாமியை சேவிச்ச மாதிரி விசேஷம் உண்டு. இந்த 5 மூர்த்தி ஸ்வயம் வியக்தமாகி இருந்த ஸ்வரூபம் அசுராச்சாரிய சுவாமிகள் ஆலய கர்ப்பாலயத்தில் எழுந்த ஒரே ஒரு இடம் இது. சுக்ராச்சாரிய சுவாமிகள்னு இந்த இடத்துல கர்ப்பாலயத்திலே சேவிக்கலாம். இந்த இடத்துல நிருசிம்ம சுவாமிகள் ஹிரண்யகசிபனை சம்மாரம் பண்ணி இருந்த ஸ்வரூபத்திலேயே இருந்துட்டு சுவாமிகள் ஹிரண்யகசிபனுடைய ருதிரம் எல்லாம் கை சுத்தி பண்ண இடம் இங்க இருக்கு. நிருசிம்ம சுவாமிகள் ஹிரண்யகசிபனுடைய கை சுத்தி பண்ண இடத்துக்கு பவநாசினி என்ற பேரு வந்தது. பவம்னா கோரிக்கை, நாசனம் என்ற நாசனம் பண்றது. நம்முடைய துஷ்டமான கோரிக்கைகள் எல்லாம் நாசனம் பண்ணி நமக்கு பரம பாவனமான யோஜனைகள் கொடுக்கிற நிருசிம்ம சுவாமிகள் இப்போ நீங்க அகோபல கஷேத்திரத்திலிருந்து வராக கஷேத்திரம் தாண்டி நம்முடைய ஜுவாலா நிருசிம்ம சுவாமி சந்நிதிக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரணும். வந்த உடனே நம்ம ஹிரண்யகசிபனை சம்மாரம் பண்ணதுக்கு அப்புறம் பெருமாள் கை சுத்தி பண்றதுக்காக நிருசிம்மன் ஆவாகனம் பண்ண கங்கா ஜலத்தை நம்ம தலை மேல புரோக்ஷிக்கும் போது நம்ம சிரமையெல்லாம் மறந்துட்டு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும். அற்புதமான அனுபவம். அது சொல்றதுக்கு வர்ணனை கொடுத்து இல்லை, எல்லாரும் அது அனுபவிச்சுட்டு தான் அனுபவிக்க வேண்டியது. நிருசிம்ம சுவாமிகள் ரொம்ப அற்புதமான அனுபவங்கள் இந்த இடத்துல அனுகிரகிப்பார். இது ஹிரண்யகசிபனை சம்மாரம் பண்ண இடமே கிடையாது. நிருசிம்மன் சுவாமியினுடைய அவதார காரணம் எது இருந்ததோ அது பெருமாளுடைய அவதார காரியம் சித்தியான இடம் இது. தெய்வர்கள் எல்லாரும் சுவாமினி தேவதாகாரிய சித்தியர்த்தம் சபாஹஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நிருசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயேத் அப்படின்னு சொல்லி ருணவிமுக்தி ஸ்தோத்திரத்தில் நரசிம்ம சுவாமினி ஆராதிச்சேர். அதே மாதிரி நிருசிம்ம சுவாமிகள்னு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பஞ்சாமிரத ஸ்தோத்திரத்தில் ஆராதிச்ச மாதிரி விசேஷம் உண்டு. அதே மாதிரி நிருசிம்ம சுவாமிகள்னு சிவன் கூட உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் நமாமியகம் அப்படின்ற மந்திரத்தால நிருசிம்ம சுவாமிகள்னு சதாசிவன் கூட ஆராதிச்ச மாதிரி விசேஷம் உண்டு. அதே மாதிரி ஆதிசங்கராச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் பயோ நிதிநிகேதன சக்கரபாணே போகேந்திர போகமணிராஜித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் அப்படின்ற கலாவலம்ப ஸ்தோத்திரத்தில் நிருசிம்ம சுவாமிகள்னு இதே இடத்துலயே ஸ்துதி பண்ண மாதிரி விசேஷங்கள். அதே மாதிரி நிருசிம்ம சுவாமிகள்னு அவதார புருஷங்கள் அந்தந்த அவதார காலத்தில் நிருசிம்ம சுவாமிகள்னு சேவிச்சுட்டு நிருசிம்மருடைய அனுமதி வாங்கிட்டு அவருடைய அவதார தர்மத்தை காரிய நிர்வகணம் எது இருந்ததோ அது பண்ணி மறுபடி வைகுண்டத்தை ஏழுற மாதிரி விசேஷங்கள் உண்டு. சுவாமிகள் பெரிய பெருமாள் அப்படின்றது ராமர் ஆராதிச்சதுனால நம்முடைய ஸ்ரீரங்கநாதருக்கு பெரிய பெருமாள் அப்படின்றது பேரு. அதே மாதிரி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ரங்கநாதர்னு ஆராதிச்சுட்டு ரங்கநாதருக்கு நிருசிம்ம சுவாமிகள்னு ஆராதிக்கிறதுனால நிருசிம்ம சுவாமிகளுக்கு பெரிய பெரிய பெருமாள் அப்படின்ற பேரு வந்தது. நிருசிம்ம சுவாமிகள் அந்த அளவுக்கு அனுகிரகம் எப்போ நம்ம பெரியவன் அப்படின்னா உடனே அந்த பெரியவன் பெரிய மனசோட அனுகிரகம் பண்றவன் தான் பெரியவன் ஆயிடும். அந்த மாதிரி நிருசிம்ம சுவாமிகள் உடனே மனசுல நினைச்ச உடனே பெருமாளே அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற பக்தாள்னு அனுகிரகிக்கிறதுக்காக வேண்டிய நித்தியம் நிருசிம்ம சுவாமிகள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ற நிருசிம்மன் கூட சஜீவமா சஞ்சாரம் பண்ற அவருக்கு அழகிய சிங்கம் அப்படின்றது திருநாமம் உண்டு. நிருசிம்ம சுவாமிகளுடைய ஸ்வரூபத்திலேயே சாட்சாத் அழகிய சிங்கர் என்ற பெயர் மேல ஆச்சாரிய சுவாமிகள் இன்னைக்குமே சஞ்சாரம் பண்ணி அந்தந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துல இருக்கிற பக்தாள்னு அனுகிரகிக்கிற மாதிரி விசேஷங்கள் உண்டு. சுவாமிகள் இந்த இடம் ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அனுகிரக காரகமானது. அதனால எல்லா பக்தர்கள் அகோபல கஷேத்திரத்தை சேவிச்சுட்டு நிருசிம்மனுடைய கிருபைக்கு
பாத்திரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி விசேஷமாக கூட்டின்னு இருக்கிறோம். ஜெய் நரசிம்மா. இதுதாங்க இரண்டனி வதம் செய்த இடம். இந்த இடத்துல பாருங்கள், தண்ணியெல்லாம் ரெட்டாக இருக்கும். என்ன கூட பார்த்தீங்கன்னா இரண்டனி வதம் செய்த இடம். இது பேர் வந்து இரண்ய கசிவு. பார்த்தாச்சு. சோழ நரசிம்மர் பார்த்துட்டு கருட மூக்கு காட்டுற இப்போதான் வராங்க எல்லாருமே. நீ வசந்தது கருட மூக்கு அதெல்லாம் தாண்டி ஒன்றும் செய்யாது. ரமேஷ் சாமி சொன்னேன்னு வச்சியா, அவ்வளோ அருமையாக சொல்லுவார் ரமேஷ் சாமி. அவர் தான் இங்கே எல்லாமே. இந்த ஊருக்கு ராஜா அந்த ஆள் தான். அந்த ஆள் சொன்னதுதான். உன்னை பெருமாள் பார்க்க சொல்லிக்கிறார், அதனால நீ வர. தேவடு உங்களை பார்க்க சொல்லிக்கிறார், அதனால நீ வர. மச்சான் கிட்ட மீன் தான் சரிண்டா. கூத்துடா இருக்கலாங்க. பக்காவா இருக்குண்ணா இடம். போதுமா? சிவப்பு பிளாக் வருதா? ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஜெய் நரசிம்மா. இப்போ எத்துக்கு மாமா கேடம் மலையா, கேடம் மூக்கு மாதிரியே இருக்கும் பாரு. எந்த இதில் இருக்கு? இதோ பார்த்து போ, பாசியில் காலை வச்சிடாத, ஒழுகுது. பார்த்து வீட்டுலலாம் போகாத, கேடம் மாதிரியே இருக்குமா. கேடம் ரெக்கா மூக்கு அப்படியே இருக்கும். எங்கே அது? இதுவா? ஆமா, பாருங்க பள்ளத்தாக்கு. இதுதான் கருடமலை, தெரியுதுங்களா? இதுதான் கருடமலை.
அவர் கொடுக்குறான் பாய், இருந்தால் அது போகக்கூடாது. ம் இப்போ என்ன பள்ளத்தாக்காச்சா? பிரகலாதாவின் பாடசாலை. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. காட்டுறேன்னு சொல்லு, சுரங்கப்பாதை காட்டுகிறேன். சரி. பெருமாள் எங்கே தூக்கி போட்டாங்க அவரை? காட்டுறேன் சொல்லு. பெருமாள் இல்லை, பிரகலாதா. இது ஒரே நிமிஷம். நரசிம்மா தான் மக்கள் சாலை இங்கே படிச்சு இங்கே அது பிறகு அந்த மணியில் பார்த்து ஓட்டுறேன் பண்ணுங்க. சுவாமி விக்னேஷ் பாருங்க. இரணிகசிபு குகையில் போட்டது, தூக்கி விசியடித்தது. சொல்ல, பிரகலாதனை இரணிகசிபு குகையில் தூக்கி விசியடித்தது. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. பக்த பிரகலாதா அவர் படித்த பாடசாலை போக வழி இப்படி தான் போனோம். இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பக்த பிரகலாதா படித்த இடம் பாடசாலை, அவர் படித்த பள்ளிக்கு போயின்னு இருக்கேன். இப்போ இப்படி தான் போகணும். இதுதான் வழி. சுற்றி வனம் பாருங்கள், சுற்றி காடு. இந்த வழியாக தான் போகணும். பக்த பிரகலாதா படித்த இடம் நரசிம்மரின் பூர்வீக ஆசி பெற்ற பக்த பிரகலாதா அவர்களின் படித்த இடம். அங்கே போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டு போடுறோம். ஜெய் நரசிம்மா. இது கோம்பேடு மலை எவ்வளோ ஓரத்தில் இருக்குது. ஜெய் நரசிம்மா. ஜெய் ஜெய் நரசிம்மா. சேர்த்துங்களா? மலை எவ்வளோ ஓரத்தில் போகிறோம் பாருங்க. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. இதுதான் பள்ளத்தாக்கு, பார்த்துக்குங்க. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. பக்த பிரகலாதா பாடசாலை போயின்னு இருக்கோம். இப்போ இந்த வழி தான் பக்த பிரகலாதா பாடசாலை வழி. இந்த வழியாக தான் போகணும். அதான் போயிட்டுருக்கோம். சுற்றி வனம். மாலோலா நரசிம்ம சன்னதி பாருங்க. அதுதான் கோயில். வந்துட்டோம், சாமி தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் பேசுகிறேன். ஜெய் நரசிம்மா. இதாங்க மாலோலா நரசிம்ம சன்னதி. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. மன நிம்மதியோட இருக்கார் பாருங்க. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா.
உதய சமத்துக்கு மேலே இதாக இருக்கும். பாருங்க எவ்வளோ ஒரு சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை, நல்ல மன நிறைவு, எந்த கால் வலியும் கை வலியும் இல்லை, மூச்சு வாங்கலை. அப்போ நல்லபடியாக கூட்டின்னு போகிறாங்க. பாருங்க, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. பொன் வண்டு பொன் வண்டு. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. இங்கே பாருங்க, குடும்பத்தோடு அழகாக உட்காந்துறாங்க. கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம். ஜெய் நரசிம்மா, இன்னொரு வாட்டி படியாகும். ஜெய் ஜெய் நரசிம்மா. நல்லா இருக்கா? அப்போ படியாது. எல்லாம் மழை பெஞ்சு அறுத்து போயிட்டு மொத்தம். வர வர இதான் கருட மலை தாங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் மேலே போயிட்டு நான் கிளியராக காமிக்கிறேன். இப்போ தான் கருட மலை. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. பாதி பேர் திரும்பி பண்ணிடுறாங்க இப்போ சாமிங்க. இதெல்லாம் வந்து திரும்பி போகிறாங்க. ஓகே. நாகசேஸ்திரம் தீபம் சொல்லு. ராகசேஸ்திர தீபம் இதுதான் இப்போ மாலவலா போகிற வழி. யார் மரம் வரது? மாலவலா கும்பாபிஷேகத்தை தீர்மானம் போய் தீர்மானம். மாலவலா நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போகிற வழி. கத்திரோட போகிற வழி தாங்க உண்டு. 100 ரூபா கொடுத்தா தான் வாங்க மாட்டேன், 50 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டேன். என்ன சாமி, ஒரு நாள் நான் இதுவாக கொடுக்க போகிறேன், ஒரு நாள் கொடுக்க போகிறேன். 5 பெருமாள் ஏழுதான் வீட்டு வாசல் உள்ள எழுவார். அவங்க வீட்டு வாசலையா? ஆமாம். அதெல்லாம் போனோடனே மூஞ்சி பார்த்தாங்க. இதுவெல்லாம்
இங்க உட்காந்து போய் சுகத்தை. இது ஒரு மசாஜ் தெரப்பி, இது ஒரு தெரப்பி. இது எங்க என்ன இருக்கு? ஆமா, இறங்கு சீக்கிரம் இறங்கிட்டோம். ஏறதாண்டா கஷ்டம், இறங்கு ஈஸிடா. ஆனா இறங்கத்தான் கால் வலிக்கும் தெரியுமா? ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. பாருங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. என்னால் ஏற முடியும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நரசிம்மர் என்னை கையை பிடிச்சி மேலே வச்சு போயிட்டார். நல்ல தரிசனம், அருமையான தரிசனம், சூப்பராக இருந்தது. ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. லாக் ஆயிருந்து ஆயுதாரிடம் ஸ்ரீம் மகாவீரம் நமாமி குணமுக்தையே ஆந்திரமாலாதரம்னு குடல் மாலையா சாத்திருந்த ஆள் சுவாமிகள் உலகத்து எல்லாத்துக்கும் சாந்தி பண்ண மாதிரி நம்மளுக்கு நம்பி இருந்த ஆளுக்கு சாந்தி அனுகிரகம் பண்ணணும்னு இன்னைக்கு நமக்கு இருக்கிறதுக்கு வெளியில இருந்து சத்ரு யாரும் வெளியில வரமாட்டாங்க. ஜோலாவோட நரசிம்ம சுவாமி திருக்கோயில், நரசிம்மர் இருக்கிற இடம் பார்த்துங்க. இதுக்கு வரணும்னா ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து வரோம். மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு 3600 அடி வரணும். ஜெய் நரசிம்மா. இந்த சேத்திரம் கருட நட்சத்திரம், கேடமலை, கேட மாதிரியே இருக்கும் மூக்கு கேட. அது எங்கே போனோம் நான் காட்டுறவா அப்போ இருந்தோம். இதுதான் இரண்யவதம் செஞ்ச இடம். வதம் பண்ணி கை இடம் இங்கே வர ஆயிடுறா தான். என்ன தீர்த்தம், என்ன தீர்த்தம்? உத்திரத்தம் வதம் பண்ணி ரேணிகாசிப வதம் பண்ணி கை ஆவண இடம். பிரகலாதனுக்காக இரணிகாசிப வதம் பண்ணி கை கழுவப்பட்ட இடம். இரணியகசிபு சொல்ல இரண்யகசிபு வதம் பண்ணி கை அலம்பின இடம் சொல்ல நீ. இரண்யகசிபு நரசிம்ம சுவாமி இரண்யனை வதம் செய்து கை கழுவிய இடம். மடப்படி கிணத்துல போவோம். சாப்பிட்றது இருந்தாண்டா அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படியே திரும்பி பாரு. ஆமாச்சா கம்பல்சரி ஒரு பஸ்
ரோடில் இருக்குதா மண்டபம்? எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ இவங்க சொன்னது. அதுதான் ஏமியா இந்த குருகம் உள்ள போயிட்டாங்களா? ஜெய் ஜெய் நரசிம்மா. நமோ நாராயணா 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 லட்சுமி நரசிம்மா. இதை பார்த்து வா, போட்டோ எடுக்க தடிக்கு போகிறேன். ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. அங்கே போனால் படிக்க சுத்த போகிறேன். எவ்வளோ சுத்தமான தண்ணி. இப்போ இந்த இடத்துல வீடா காலை மீன் அப்படியே போடுவோம். மீன் தண்ணி பார்த்தியா கண்ணாடி மாதிரி இது. மீன் அப்படியே போடுவோம் காலை. நான் கூட உட்காந்துட்டேன். மழை சரியாயிடுதா இன்னொரு வாடா அது வாண்டதாண்டு. தாண்டு இந்த வாரம் வா, இந்த வாரம் காலேஜ் வா, பார்த்து காலேஜ் வா.
நான் போற மாதிரி வா. ம் பரவாயில்ல இந்த கணக்கில் தானே நீங்கள் வைக்கலாம் அது வந்து இருக்கா வாடா, மேலே ஏறி நிறுத்து போடா. இதோ கட் பண்ணிட்டு வர்றது. போதுமா சோப்பு எடுத்து கட்டாயிடும். சிவப்புல பிளாக் வருதா? அவ்வளோ வந்து போதும். जय नरसिम्हा जय जय नरसिम्हा जय नरसिम्हा जय जय नरसिम्हा जय नरसिम्हा जय जय नरसिम्हा. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஜெய் நரசிம்மா. இப்போ எடுத்துக்கு மாமா கேட மலையா கேட மூக்கு மாதிரியே இருக்கும் பாரு. எந்த இதில் இருக்கு? இதோ பார்த்து போ, பாசியில் காலை வச்சுடாத எழுகுது. பார்த்து வீட்டுலலாம் போகாத, கேட மாதிரியே இருக்குமா. கேட ரெக்கா மூக்கு அப்படியே இருக்கும். எங்கே இது? இதுவா? துபாய். ஆமாம். ஆ பாருங்க பள்ளத்தாக்கு. இதுதான் கருடமலை தெரியுதுங்களா? இதுதான் கருடமலை. அவர் கொடுக்குறான் பாய், இருந்தால் அது போகக்கூடாது. ம் இப்போ என்ன பள்ளத்தாக்காச்சா? இரணிகசிபு குகையில் போட்டது, தூக்கி விஷயம் அடிச்சது. சொல்ல பிரகலாதனை இரணிகசிபு குகையில் தூக்கி விஷயம் அடித்தது. ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா. பிரகலாதாவின் பாடசாலை. ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா. காட்டுறேன்னு சொல்லு. சுரங்கப்பாதை காட்டுகிறேன். பெருமாள் எங்கே தூக்கி போட்டாங்க அவரை? காட்டுறேன் சொல்லு. பெருமாள் இல்லை,
பிரகலாதா. இது ஒரே நிமிஷம். ஜெர்சின் தான் மக்கள் சாலை இங்கே படிச்சு இங்கே அது அந்த முனையில் 10 ஓட்டுறேன் பண்ணுங்க. சுவாமி விக்னேஷ் பாருங்க. உன்னை பெருமாள் பார்க்க சொல்லிக்கிறார், அதனால நீ வர. தேவடு உங்களை பார்க்க சொல்லிக்கிறார், அதனால நீ வர. மச்சான் கிட்ட மீன் பிடிதான் சரிண்டா. கூத்துடா கூத்துடா. மீன் நல்லா காலை கடிக்குது. எப்படி பாருங்க, மீன் நல்லா கால் கடிக்குது. மீன் போறேன் காலைல.